Assalamualaikum friends and family. Welcome to YASRAW Gallery. Hello friends, welcome to YASRAW Gallery. பரோட்டா அப்படினாவே ரொம்ப ஃபேமஸ் தான். அதுவும் வாழை இலை பரோட்டானா ரொம்பவும் ஃபேமஸாகவும் ட்ரெண்டிங்காகவும் போய்கிட்டு இருக்கு. வாழை இலையில் பரோட்டாவை வச்சு அதை சால்னா ஊற்றி மடித்து தோசைக்கல்லில் வச்சு தண்ணியில் வேக வச்சு கொடுக்குறாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குது. அதை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். பரோட்டா அப்படின்னாலே ஃபேமஸ் ஆகுது. மதுரை, சேலம், ஆத்தூர், விருதுநகர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் இதுவும் ஒன்று தான். கேரளாவில் இது பொதி பரோட்டான்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இலை பரோட்டா, கிளி பரோட்டா, குடும்பி பரோட்டான்னு சொல்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் எம்மியாக இருக்குது. வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த பரோட்டாக்கு முக்கியமான பொருளே கிரேவி தான். கிரேவி எந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கோ அந்த அளவுக்கு கிளி பரோட்டா ரொம்ப டேஸ்டியாகவும் எம்மியாகவும் இருக்கும். அந்த கிரேவியை அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிங்க. ஒரு சின்னதாக ஒரு பேன் வச்சிங்க. இந்த கிரேவிக்கு எந்த மசாலாவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணலாம். 2 பட்டை, கிராம்பு, ஒரு அரைநசிப்பூ. இதை ஃபஸ்ட்டு இதில் சூடில் நம்ம லைட்டாக வதக்கிங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சும்மா லைட்டாக சூடு வந்தால் போதுங்க. இது ஒரு இதுக்கு மாற்றிடலாம். இப்போ சோம்பு 1 டீஸ்பூன் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுபடுங்க. ஒரு லைட்டாக ஸ்மெல் வந்தாவே இதையும் மாற்றிடலாம். மல்லி 2 டீஸ்பூன். கலர்லாம் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. லைட்டாக சூடு ஏறினாவே போதும். இதையும் தட்டுக்கு மாற்றிடுங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், ஃபைனலாக 1 டீஸ்பூன் மிளகு. அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் மிக்சிங் பவுலில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு இடையில் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சிடலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அரைநசிப்பூ போட்டுங்க வாசத்துக்காக. ஒரு வெங்காயத்தை நல்லா நீளமாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 இல்லை 2 பச்சை மிளகாவை சேர்த்துங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்ல சின்னதாக நறுக்கி இல்லை சேர்த்துங்க. இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கிறேன். அதில் உள்ள போனில் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துங்க. இப்போ நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கிற பவுடரையும் இதில் சேர்த்துடலாம். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் நான் மட்டனில் சேர்ந்துக்கிறேன். இது மட்டனில் தான் செய்யணும்னு இல்லை. பீஃப்லேயும் செய்யலாம், சிக்கன்லேயும் செய்யலாம், கனவாவில் கூட செய்யலாம். வெஜிடேரியனாக இருந்தீங்களா மஷ்ரூமில் செய்யுங்க. ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது வேகிறதுக்காக 2 கோலை தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை ஆட் பண்ணி ஒரு 5 விசில் வரட்டும். லோ ஃப்ளேம்லேயும் ஒரு 5 விசில் வந்துடட்டும். உப்பு தேவையான அளவு போட்டுங்க. உப்பு போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. மூடியை போட்டு மூடிடலாம். இப்போ கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
கரெக்டான கிரேவி கரெக்டாக வந்துருச்சிங்க. இப்போ இது கொஞ்சம் திக்காக வேண்டிட்டா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அடுப்பில் வச்சுட்டு அடக்கிடலாம். திக்காகிடும். நம்மளுடைய கிரேவி மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மேலே மல்லிப்பூ தூவி ரெடி பண்ணிடலாம். இப்போது ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இலையை இது மேலே வச்சு ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் நல்லா ஹீட் பண்ணிங்க. இந்த மாதிரி ஹீட் பண்ணுறதுனால இலை ரொம்ப சாஃப்டாகிடும். மடிக்கும் போது பிய்யாமல் வரும். இப்போ இந்த இலையை வாட்டியாச்சு. நம்ம இன்னொரு இலையும் வாட்டிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். நமக்கு இது மாதிரி எத்தனை பரோட்டா செய்கிறோமோ அந்த மாதிரி இலையை இந்த மாதிரி வாட்டிங்க. ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் வாட்டிங்க. அப்போ தான் இலையை ஃபோல்டு பண்ணும் போது பிய்யாமல் இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். இது இலை கொழுந்தாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செய்யணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு இடையில் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் இலையை வச்சு உள்ளக்க ஒரு சின்னதாக ஒரு இலையை ப்ளஸ் மாதிரி இந்த பக்கத்து ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சிங்க. இந்த மாதிரி 2 சைடாக வைக்கிறதுனால கிரேவி கீழே ஊற்றாமல் இருக்கும். அதனால தான் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த பரோட்டாவை இதில் ஃபஸ்ட்டு வச்சிடலாம். வச்சுட்டு ரெடி பண்ண கிரேவியை இது சென்டரில் வச்சு நல்லா ஈவனாக எங்கே பார்த்தாலும் பரவி விடுங்க. இதுக்கு மேலே இன்னொரு பரோட்டாவையும் வச்சுருங்க. இதுக்கு மேலேயும் நம்ம ரெடி பண்ணிருந்த கிரேவியை மேலேயும் எங்கே பார்த்தாலும் வர மாதிரி பரவி விட்ருங்க. நம்ம இது 2 பரோட்டாலையும் செய்யலாம், இல்லை 3 பரோட்டாலையும் செய்யலாம். நம்ம இஷ்டம்தான். இப்போது 3வது வச்சியும் நான் மேலே கிரேவியை வச்சுட்டேன். இப்போ இது 4 சைடுலேயும் இதுக்கு மேலே சின்னதாக வெங்காயத்தை நறுக்கி மேலே சேர்த்துங்க. இதெல்லாம் ஆப்ஷன் தான். இல்லை கோஸு சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிறோம். கேரட்டையும் நல்லா பொடிசாக நறுக்கி இது மேலே சேர்த்துங்க. தக்காளி சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக மல்லியும் சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 4 சைடுலேயும் பொறுமையாக குடுமி மாதிரி பிடிச்சி நார் இருந்தால் நாரில் கட்டுங்க. அப்படி இல்லைன்னா நூலில் கூட இந்த மாதிரி கட்டிடலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நாங்கள் நூலில் கட்டியாச்சு. இப்போ ஸ்டவ்வில் தோசைக்கல் காஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருந்த மூட்டையை கொஞ்சமாக அதில் தேங்காய் எண்ணெயை விட்டு இதை அதில் வச்சிடணும். இந்த தேங்காய் எண்ணெயோட இலை ரோஸ்ட் ஆகும்போது ரொம்பவும் மணமாக இருக்குதுங்க. அந்த கிரேவி பரோட்டாவில் ஊறி ரொம்ப அருமையாக வரும். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அந்த இலை நல்லா சவரும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இந்த லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ வேறு தட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இதுக்கிடையில் ஒரு இட்லி சட்டியில் ஸ்டீமரை வச்சு தண்ணியை ஊற்றி நல்லா சூடாகிக்கிட்டே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். நல்லா இப்போ சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இலை பரோட்டாவை இது உள்ளக்க வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்முடைய கிளி பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். திறக்கும் போதே அருமையாக இருக்குங்க. வாசனம் மணமாக இருக்குது.
ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க. இந்த பரோட்டாவோடைய ஸ்பெஷாலிட்டியே நம்ம ஸ்டஃபிங்காக வச்சுக்கிற மட்டன் கிரேவியும் வாழையோடைய ஃப்ளேவரும் தான். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை